மதுரையில இதுவரை தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க போய் பார்க்கலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டி மேனுவல் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டர்ஃப் மதுரையில ஒரே இடத்துல இருக்கு. பிசிக்கலி சேலஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் அவரை தான் பார்க்க போறோம். வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம். என்னென்ன அவர் சொல்றாரு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அண்ணே, பாரா கிரிக்கெட்ல இந்தியா வந்து சிறப்பானதுன்றது தெரியும். சோ இந்தியன் பாரா கிரிக்கெட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான சம்பந்தம் அது இப்பதான் சொல்ல முடியும். 2022 அப்புறம் அது கொஞ்சம் டீப் ஆயிருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தி தெரிஞ்சாதான் இந்தியன் டீம்ல இடம்ன்ற ஒரு கட்டம்லாம் இருந்தது. ஏன்னா அப்படிதான் நான் இருந்தேன், என்னை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நாங்க உடைச்சு இந்தியே தெரியாத ஒருத்தன் தான் இன்னைக்கு இந்தியன் டீமோட கேப்டன் ஆயிருக்கு. அது மாதிரி அதுக்கப்புறம் திறமையான வீரர்களை நம்மளால ரெஃபர் பண்ண முடியுது. நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு தேவை. ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும்போது அதுல கேப்டனோட ரோல்னு ஒன்று வரும்போது அப்ப இங்க இருந்து நிறைய பேர்த்த நம்ம புஷ் பண்ண முடியும். இவங்கெல்லாம் எடுங்க, இந்த பையன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம புஷ் பண்ண முடியுது. 2022க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் டீமுக்கு ஆன ஒரே தமிழ்நாடு பிளேயர் நான் தான். 22க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 பிளேயர் ஆடி இருக்கிறாங்க. இந்தியன் டீமோட மேனேஜர் நம்ம தமிழ்நாடு டீம் மேனேஜர், இந்தியன் டீமுக்கு இப்போ கோச்சா இருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அசிஸ்டன்ட் கோச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய கொண்டு போயிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ உறவு வந்து நிறைய மெர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் தற்பெருமையா சொல்ல முடியாது, இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்றது. நம்மளோட சேனல் பேரு மதுரை பொண்ணுங்க. மதுரையில இருக்க பொண்ணுங்க கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கமிலினி தான் ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு வந்து கனா படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பொண்ணுங்க வெளியவே கிரிக்கெட் விளையாடவே வந்திருக்காங்கன்றது இங்க மறக்கப்படாத ஒரு உண்மை. அப்படி வந்தவங்கள இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கவங்க கமலினி. இன்னைக்கு மும்பைக்காக செலக்ட் ஆகி உமன்ஸ்க்கு ஆடி இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வெளியே வரணுன்றதான். ஏன்னா இவங்க ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்ல நிறைய மெடலிஸ்ட் பெண்கள்ல நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மதுரையிலே ஒரு பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க, 2-3 பேர்லாம் இருக்காங்க நேஷனல் மெடலிஸ்ட் பண்ணவங்களாம். பாரா ஒலிம்பிக்ன்றனால நிறைய பேருக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். இதே ஒலிம்பிக்ஸ்ல பண்ணவங்களாம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி மதுரையிலன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஊரா இருந்தாலும் சரி, பொண்ணுங்க வெளியே வரணும். ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம வந்து பயப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் தற்காப்புக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரச்சனை நடந்தா பொண்ணுங்க பக்கம் தான் எல்லாருமே நிற்கணுன்றது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி தான் தைரியமா இருக்கணும், வெளியில வரணும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில நிறைய ஈடுபடணும், தற்காப்பு கலைகள் நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சில இன்சிடென்ட்லாம் பார்த்துட்டுலாம் முடங்கி இருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. சச்சின் சிவானாக்கும் சினிமாக்குமான தொடர்புன்னு உங்களை வந்து நீங்க வெளியில வந்ததும் வந்து கனாவோட சக்சஸ் மீட்ல அண்ட் கமல்ஹாசன் சாரோட உங்களை நாங்க பார்த்திருக்கோம். நிறைய போட்டோஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் லீடர்ஸோட நாங்க உங்களை பார்த்திருக்கோம். அப்படி நீங்க வெளில வந்தீங்க இல்ல, இன்னி வரையும் சினிமால நடிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஃபீல்டை பத்தியோ அதுல உள்ளவங்களோ மெயினா சொல்லணும்னா அண்ணன் மட்டும்தான், சிவகார்த்தி அண்ணன் மட்டும்தான். ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு டேலண்ட், ஒரு என்ன சொல்றது இது இருந்தாலுமே நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு ஒருத்தவங்க வேணும். அப்படி இருந்தா அது ஒண்ணு வீட்டுல பேரண்ட்ஸா இருக்கணும், இல்ல ஃபேமிலியா இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இல்லைன்னா இந்த சமுதாயத்துல உள்ள யாராவது ஒரு பெரிய மனுஷங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னைய கை கொடுத்து கூட்டு போனது சிவகார்த்தியன். அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வெளிச்சம் கொடுத்தது கமல்ஹாசன் சார். அதே மாதிரி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பொலிட்டீஷியன்ஸும், சசிகலா அம்மா, டிடிவி தினகரன் சாரு, ஆர்பி உதயகுமார் சாரு, நம்ம சீமான் அண்ணன், எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டு வச்சாங்க. சசிகலா அம்மாலாம் இப்போ மலேசியா சிங்கப்பூர் போனப்போ எங்களுக்கு ஸ்பான்சரே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒன்று கேட்டோம்னா மறுக்காம சிவா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு பண்றாங்க. இனி வரைய நல்ல உறவு எல்லா கட்சிகளோடையும் இருக்கு. நம்ம மதுரை எம்பி வெங்கடேசன் சாரு, அவரெல்லாம் எந்த ஹெல்ப் கேட்டாலுமே உடனே பண்ணுவாங்க. டைரக்டா ஃபோன் அடிச்சு பேசுவேன். அதே மாதிரி எல்லாரோட போனாலும் உட்கார வச்சு பேசுவாங்க. அந்த ஒரு பேரு வந்து சம்பாரிச்சிருக்கோம். உங்களுக்கு மறக்கவே முடியாத மேட்ச் எது நீங்க ஆடின மேட்ச்? அதுவா, ஜம்மு காஷ்மீர்ல ஒரு செஞ்சுரி அடிச்சேன். அது மறக்கவே முடியாது. நல்ல குளிர் டைம், டிசம்பர் மாசம்.
பயங்கர கூலிங்கு. அந்த டைமில் அடித்தது தான் மறக்கவே முடியாது. அதில் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்தது ஃபிசிக்கலி சேஞ்ச் கிரிக்கெட்டில் T20ல நான் தான். ஸோ அந்த மேட்சை லைஃப்பில் மறக்கேன். இதுவரை எத்தனை மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க? மோர் தென் 150க்கு மேலே ஸ்டேட்டுக்கு ஆடி இருக்கேன். ஒரு 30-35 மேட்சஸ்க்கு மேலே இந்தியாவுக்கு ஆடி. இதில் என்ன இருக்குது, 16 வருஷமாக விளாண்டதுல இது கம்மி. எங்களுக்காக மேட்சஸ் நிறையா வரதில்லை, ஸ்பான்சர்ஸ் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதனால எங்களால் நிறையா மேட்சஸ் ஆட முடியல. 100 TNC ஆனோம்னா நாங்கள் வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 30-40 மேட்சுக்கு மேலே ஆடுவோம். இந்தியா ஆடும்போது எப்படியும் ஒரு 20 இன்டர்நேஷ்னல் ஆடுவோம். இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்தியா ஆடி இருக்கேன்ல, நான் ஒரு 150 மேட்சுக்கு மேலே இந்தியாவுக்காகவே ஆடிருக்கேன். பட் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு ஆடிக்கிறது. நார்மல் கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற வரவேற்பு பாரா கிரிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ராவா தானே கிடைக்கும். ஏன் அந்த அளவு வரவேற்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இன்டர்வியூ பண்ணி வைரல் ஆக்கி விட்டு BCCIல இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு போச்சு அப்படின்னா அவங்க பண்ணணும். இன்னொன்று, இந்தியாவுக்காக ஆடுனா நிறையா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் நிறையா சொல்லலாம், எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. லாஸ்ட் டைமாக சச்சின் கூட நம்ம பிளேயர் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேர் சேர்ந்து மேட்சஸ்லாம் ஆடினாங்க. அது மாதிரி நிறையா ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட ஒரு மேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணி எங்களோட விளாட்றதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா இது இன்னும் வைரலாக இருக்கு சான்சஸ். எனக்கு எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, ஸோ எனக்கு எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கனா மட்டும் ஒரு ஸ்டோரி விட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸோட லைஃப் ஜேர்னியை வந்து படமா எடுக்கிறாங்க. கண்டிப்பா உங்களோட கதை வந்து பேசப்படும், சரியா? அப்படி பேசப்படும் போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ், இது எப்போ வேணா பேசப்படலாம், இப்போ இருக்க ஆக்டர்ஸ் யார் வந்து உங்களோட கதையில உங்களோட பயோபிக்ல ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சூரியனை வந்து நம்ம மதுரைக்காரு. 2வது அவர் பேசும் என்னோட பேசும் ஓரளவு ஒத்து போகும். 2வது அவர் ஒரு படம் ஒரு மாற்றுத்திறனாளியா நடிச்சிருக்காரு. அதனால அவர் நடிச்சாருன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. 2வது அவர் கிரிக்கெட்லாம் நிறைய ஆடி இருக்காரு. கதைலாம் ரெடியா இருக்கு. சிவகார்த்திகேயனை எடுத்தாங்கன்னா, சூரியன் நடிச்சாங்கன்னா நல்லா கோல் நோக்கி ஓடிட்டு இருக்காங்கல்ல பசங்க பொண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது உண்மையா இருங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு ஃபீல்டுனாலும் சரி, கிரிக்கெட்டு, அரசியல், படிப்பு, ஒரு டாக்டரா இருக்கீங்க, இன்ஜினியரா இருக்கீங்க, எதா இருந்தாலும் சரி, பண்ற தொழிலுக்கும் பண்ற விஷயத்துக்கும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மதுரை சிவானாக்கு எவ்வளவு பிடிக்கும்? நான் கேட்டுக்கேன். மதுரை மறக்க முடியாதுமா. எனக்கு எல்லாமே மதுரை தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 கண்ட்ரி போயிருக்கேன். இந்தியாவில் நான் ஆடாத ஸ்டேட்டு கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இன்னி வரையா தப்போக்குளம் தான் சொல்லுவேன். இப்போ மிஸ் பண்ணுறேன். ஈவினிங்லாம் எப்பவுமே நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். இப்போ போக முடியல, உட்கார முடியல, அந்த இதை பார்க்க முடியலன்னு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா இன்னும் ஒரு பொறுப்பு வந்திருக்கு. ஒருத்தவங்க வராங்க நம்மளை நம்பி, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அந்த டியூட்டி வந்தனால நம்மளோட சொந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிரிக்கெட் பிரியர்கள் இந்த இடத்துக்கு இன்னும் வரல அப்படின்னா, இந்த இடம் விஷால் மால்ல தான் இருக்கு. இந்த டர்ஃப் இந்த சைடு வந்து கண்டிப்பா ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. விஆர்லாம் செம்மையா இருந்துச்சு. அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மதுரை ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.